சிந்தையில் வரணும். அப்போ தேவ சித்தம் செய்கிறது உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? என்ன கொடுக்குது? பரிசுத்தமாக தான் நமக்கு கொடுத்த தேவ சித்தம். அப்போ சிந்தை இருக்கிற இடத்துல என்ன வைக்கிறீங்க? இப்போ என்ன வைக்கிறீங்க? இயேசு போல தேவ சித்தம் செய்யணும்னு நினைக்க வச்சீங்கன்னா அந்த இடத்துல என்ன வைக்கிறீங்க? பரிசுத்தம் வைக்கிறீங்க. அந்த பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சொல்லி உங்கள் சிந்தை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இச்சை பாவத்திலிருந்து இந்த மாதிரி கட்டுக்குள்ள போய் நிச்சயம் பண்ணீங்க, அதுக்குள்ள போகாமல் இச்சை பாவத்தை நீங்கள் செய்வீங்க, விலகி இருக்க முடியும். தேவன பசங்க சோத்திரம் உண்டாதாக. நீங்கள் என்னதான் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா அந்த இச்சையும் வரா, மனிதனுக்கு சுபாவம் வரும், அது தப்பு கிடையாது. ஆனால் அது கண்ட்ரோலுக்கு வருதா? அதான் முக்கியம். இச்சை கட்டுப்பாட்டில் வருதா? இச்சை கட்டுப்பாடு எப்படி வரும்? ஒரு ஆளை பெண்ணை பார்த்து திரும்பினால ஒன்றும் அவன் கட்டுப்பாட்டில் வர மாட்டான். புத்தி என்னவா எங்கே தான் இருக்கும்? அந்த பெண்ணு மேலே தான் இருக்கும். என்ன அந்த செயல்லாம் செய்யாமல் இருக்குது தவிர புத்தி எங்கே தான் இருக்குது? அங்கே தான் இருக்குது. அப்போ சிந்தையெல்லாம் சரி பண்ண வேண்டிய தான் சொன்ன மத்திய 5ஆம் அதிகாரம் 28 சொன்னார் பாருங்க, ரொம்ப அருமையாக சொன்னார்.